மண்வெட்டி கொண்டு வா இதற்கும் மண்வெட்டி கொண்டு வா அப்படிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க எப்பவாவது ஆழமா கவனிச்சிருக்கீங்களா? கேட்பதற்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஒரே மாதிரி தான் தோணும். ஆனா முதல் வாக்கியம் விவசாயத்துக்கு பயன்படுற மண்வெட்டி அப்படிங்கிற கருவியை எடுத்து வா அப்படின்னு ஒரு பொருளை கேக்குது. கரெக்ட். ஆனா இரண்டாவது வாக்கியமும் இடையில இருக்கிற அந்த ஒற்றை சிறிய கு அப்படிங்கிற எழுத்து காரணமா தரையில உள்ள மண்ணை வெட்டி அதை எடுத்து வா அப்படின்னு ஒரு செயலையே மாத்திடுது. கண்டிப்பா. கத்தி கொண்டு வா, கத்தி கொண்டு வா, இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸாக்ட்லி. வெறும் ஒரு புள்ளி வச்ச எடுத்து ஒரு வாக்கியத்தோட தலையெழுத்தையே எப்படி புரட்டி போடுது பாருங்க. இல்லின மிகும் இடங்களும் மிகா இடங்களும். க ச த ப அப்படிங்கிற 4 எழுத்துக்கள் எப்போ ஒற்றெழுத்தாக, அதாவது இக் ச் து பு ஆ மாறணும், எப்போ வரக்கூடாது அப்படிங்கிறத சும்மா மனப்பாடம் செய்யாம அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்க போறோம். நிச்சயமா. ஆனா இத நாம ஒரு ஒளியியல் அடிப்படையில அணுகணும். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. சரி. செங்கற்களை மட்டும் சும்மா அடுக்கி கொண்டே போனா பில்டிங் நிற்குமா? கண்டிப்பா நிற்காது, சரிந்து விழுந்துடும். அதான், நடுவே சிமெண்ட் கலவை அப்படிங்கிற ஒரு பசை தேவை. நம்ம தமிழ் மொழியில சொற்கள் அப்படிங்கிற செங்கற்களை உறுதியா பிணைக்க பயன்படுற சிமெண்ட் கலவை தான் இந்த வல்லின ஒற்றெழுத்துக்கள். வா, அந்த பசை அப்படிங்கிற ஒப்பீடு ரொம்ப சரியா பொருந்தது. எங்கே பசை தேவை, எங்கே தேவை இல்லை அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு தொழில்நுட்பத்தை தான் நாம வல்லினம் மிகும் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்றோம். உண்மைதான். ஏன்னா வாசிக்கும் போது பசை இல்லாத இடத்துல வார்த்தைகள் தனித்து நிற்கிறதையும், பசை உள்ள இடத்துல அதுங்க இணைந்து ஒரு ஓசை நயத்தோடு ஓடுறதையும் நம்மளால உணர முடியுது. எக்ஸாக்ட்லி. இப்போ கதையை படித்தேன், எழுதி கொண்டேன் அப்படின்னு வல்லினம் இல்லாம வாசிச்சு பாருங்களேன். ஒரு மாதிரி மூச்சு தடைப்பட்டு தடுமாற்றம் வரும். ஆமா. அதுவே கதையை படித்தேன், எழுதி கொண்டேன் அப்படின்னு அந்த ப க சேர்த்து வாசிக்கும் போது அப்படியே நதிநீர் போல வாக்கியம் தடையின்றி பாயுது. அந்த ஓட்டத்தை உறுதி செய்யறது தான் வல்லினத்தோட வேலை. ஆனா ஓசைய தாண்டி நம்ம முதல்ல பார்த்த அந்த மண்வெட்டி உதாரணம் இருக்குல்ல. ஆமா, பொருளை மாத்துறது. கரெக்ட். பொருளை காப்பாத்துறது தான் அதோட மிக முக்கிய வேலை. வல்லினம் மிக வேண்டிய இடத்துல மிகாம எழுதுறதையோ, மிக கூடாத இடத்துல போட்டு எழுதுறதையோ தான் ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்றோம். சரி, அப்போ இந்த லாஜிக்குகளை ஒவ்வொன்னா உடைப்போம். வினா சொற்களை எடுத்துக்குவோம். சொல்லுங்க. அந்த, இந்த அப்படிங்கிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் அப்படின்னும், அது, இது என்கிற சொற்களை அடுத்து மிகாது அப்படின்னும் விதிகள் சொல்லுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதனுடைய பின்னாடி உள்ள மூச்சுக்காற்றின் ஓட்டத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த அப்படின்னு சொல்லும்போது உங்க மூளை அடுத்ததா ஏதோ ஒரு பெயர்ச்சொல் வரப்போகுதுன்னு எதிர்பார்க்குது. ஆமா, அந்தன்னு சொன்னா அது முற்று பெறல. கரெக்ட். அந்த என்பது முழுமையடையாத ஒரு சொல். அது தனக்கு பின்னால் வரும் சொல்லுக்காக ஏங்கி நிற்குது. அதனால உங்க மூச்சுக்காற்று அங்கே இயல்பாகவே தேங்கி ஒரு அழுத்தத்தை உருவாக்குது. ஓஹோ. அந்த அழுத்தம்தான் வல்லின ஒற்றாக வெளிப்படுது. அதனால அந்த பக்கம், இந்த கவிதை அப்படின்னு அழுத்தி சொல்றோம். இதே போலதான் எந்த என்கிற வினா சொல்லும். அப்போ எந்த திசை, எந்த சட்டை அப்படின்னு கேட்கும்போது அந்த எதிர்பார்ப்பின் காரணமாக வல்லினம் வந்துடுது. ஆமா, சரியா பிடிச்சிட்டீங்க. அப்படியானால் அது, இது என்கிற சொற்களை அடுத்து ஏன் வல்லினம் மிகல அப்படிங்கிற காரணத்தை நான் யூகிக்கட்டுமா? தாராளமா சொல்லுங்க. அது என்பது ஒரு முழுமையான சொல். அது சென்றது, இது பெரியது அப்படின்னு சொல்லும்போது அந்த சொல்லே முழுமையான பொருளை தந்துடுது. அதனால அடுத்த சொல்லுக்காக நான் மூச்சு காற்று தேங்கி நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. மூச்சு இயல்பாக தளர்ந்துருது. எந்த அழுத்தமும் இல்லாததால அங்க வல்லினம் மிகல. சரியா? கச்சிதமா சொன்னீங்க. இதுதான் மொழியோட தர்க்கம். மனப்பாடம் செய்யறதை விட இந்த ஓசையின் அறிவியலை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மறக்காது. உண்மையிலே ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. இதே விதிதான் அப்படி, இப்படி, எப்படி போன்ற சொற்களுக்கும் பொருந்தும். அவை அழுத்தத்தை கோரும் சொற்கள் அப்படிங்கிறதால அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும் அப்படின்னு வல்லினம் மிகும். சரி. ஆனா படி அப்படின்னு முடியும் மற்ற சொற்கள்ல, உதாரணமா எழுதும்படி சொன்னேன் அப்படிங்கிறதுல எந்த அழுத்தமும் இல்ல. அதனால வல்லினம் மிகாது. அருமை. சரி, எண்களை பொறுத்த வரைக்கும் இந்த லாஜிக் எப்படி வேலை செய்யுது? 1 முதல் 100 வரைக்கும் எல்லா எண்களுக்கும் வல்லினம் மிகுமா? இல்ல. எண்களை பொறுத்தவரை 8, 10 அப்படிங்கிற 2 எண்கள்ல மட்டும்தான் வல்லினம் மிகும். அட, 2 எண்களுக்கு மட்டும்தானா? ஆமா, இதை நீங்களே உச்சரித்து பாருங்களேன். 8, 10 ஆகிய 2 சொற்களுமே ஒரு வன்மையான ஊ ஓசையில முடிகின்றன. அதாவது குற்றியலுகரம்.
அவை முடியும் போதே ஒரு அழுத்தத்தோடு முடியுது. அந்த அழுத்தத்தை தொடர்ந்து ஒரு வல்லின எழுத்து வரும்போது கட்டாயம் ஒரு ஒற்று தேவைப்படுது. அதனால தான் 8 புத்தகம் 10 காசு அப்படின்னு எழுதுறோம். ஓ, அப்போ 7 புத்தகம் 4 காசு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவை மென்மையாக முடிவதால அங்கே வல்லினம் மிகாதா? ரொம்ப சரி. திசைகளுக்கும் இதே போன்ற அழுத்தம் இருக்கா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஆமா, 4 திசை பெயர்களுக்கும் இந்த அழுத்தம் இயல்பாகவே இருக்கு. கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம் அப்படின்னு எல்லா திசைகள்லயும் வல்லினம் மிகும். சரி, அடுத்ததா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விதியை பத்தி பேசலாம். இத நான் உருமாறும் இம் அப்படின்னு சொல்லுவேன். அதென்ன உருமாறும் இம்? அதாவது ஒரு சொல் அப்படிங்கிற எழுத்துல முடிஞ்சு அதை தொடர்ந்து ஒரு வல்லின எழுத்து வந்தா அந்த அப்படியே மறைந்து போய் அந்த இடத்துல புதிய வல்லின மெய்யெழுத்து உட்கார்ந்துடும். உதாரணமா மரம் கூட்டல் சட்டம் என்பது மரச்சட்டம் அப்படின்னு மாறுது. இது ஏன் நடக்குது? இதற்கும் நம்முடைய வாய் மற்றும் உதடுகளின் அசைவுதான் காரணம். அப்படியா? ஆமா, மரம் அப்படின்னு சொல்லும்போது உங்க உதடுகள் மூடிக்குது. அதை தொடர்ந்து சட்டம் அப்படின்னு சொல்ல உதடுகளை திறக்கணும். மரம் சட்டம் அப்படின்னு இடைவெளியின்றி சொல்றது உச்சரிப்பிற்கு கடினமா இருக்கும். ஆமா, கொஞ்சம் சிரமமாதான் இருக்கு. மொழி எப்போதும் எளிமையை நோக்கியே நகரும். அதனால உதடுகளை மூடும் அப்படிங்கிற எழுத்தை நீக்கிட்டு ஒளியை தொடர்ந்து எடுத்துச் செல்ல வசதியாக இச் என்கிற ஒற்றெழுத்தை அங்கே மொழி சேர்த்துக்குது. இதுதான் மரச்சட்டமாகுது. அடடா, வட்டம் கூட்டல் பாறை என்பது வட்டப்பாறையாவதும் இதனால்தானா? ஆமா, அதே லாஜிக் தான். வாவ்! இலக்கணம் என்பது நம்முடைய வாய் எப்படி அசையுது அப்படிங்கறத பொறுத்து தான் உருவாயிருக்குன்னு கேட்கும்போதே ரொம்ப வியப்பா இருக்கு. அதுதான் மொழியின் அழகு. சரி, கொஞ்சம் ஆழமான இலக்கண பகுதிகளுக்கு போவோம். வேற்றுமை உருபுகள். இத படிக்கும்போது மாணவர்கள் கொஞ்சம் குழம்புவாங்க. ஆமா, நிறைய பேர் குழம்புற இடம் இது. குறிப்பா 2ஆம் வேற்றுமை உருபான ஐ மற்றும் 4ஆம் வேற்றுமை உருபான கு. இவை வெளிப்படையாக வரும்போது வல்லினம் மிகும், மறைந்து வரும்போது மிகாதுன்னு விதி சொல்லுது. இதை எப்படி எளிதா புரிஞ்சுக்கிறது? இத சொற்களின் பிணைப்புன்னு வச்சுக்குவோம். ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையே உள்ள உறவை அழுத்தி சொல்றதுக்காக தான் வேற்றுமை உருபுகள் பயன்படுது. இப்போ பாடத்தை படி அப்படின்னு சொல்லும்போது ஐ என்கிற உருபை நீங்க சத்தமா வெளிப்படையா உச்சரிக்கிறீங்க. ஆமா. நீங்க வெளிப்படையா ஒரு உறவை சொல்லும்போது அந்த 2 சொற்களும் மிக வலுவாக பிணைக்கப்படுது. அந்த வலுவான பிணைப்பை காட்டவே பு என்கிற வல்லின ஒற்று அங்கே வருது. ஓஹோ, அப்போ எனக்கு தெரியும் என்பதுல கு வெளிப்படையா வருது, அதனால அங்கே த்ரு மிகுகிறது. சரியா சொன்னீங்க. அப்படியானால் பாடம் படி அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஐ என்கிற உருபு இல்ல, பாடத்தை அப்படின்னு நாம அழுத்தமா சொல்லல. ஆமா, 2 சொற்களும் ரொம்ப கேஷுவலா தளர்வாக இணைஞ்சிருக்கு. இந்த மறைமுகமான இணைப்பிற்கு பெரிய பிணைப்போ ஒற்றெழுத்தோ தேவையில்லை. அதனால வல்லினம் மிகல. கரெக்ட். அதே போல இலையை பறித்தேன் என்றால் ஐ வெளிப்படையா வருது, வல்லினம் மிகும். இலை பறித்தேன் என்றால் ஐ மறைந்து வருது, வல்லினம் மிகாது. நான் சொல்லது சரிதானே? 100க்கு 100 சரி. இதுதான் மொழியோட நுட்பம். இதே நுட்பத்தை எச்சங்களுக்கும் பொருத்தி பார்க்கலாம். எப்படி? ஈ மற்றும் ஊ என முடியும் வினையெச்சங்கள்ல வல்லினம் மிகும். உதாரணமா எழுதி பார்த்தாள், ஓடிக் களைத்தான், இவையெல்லாம் இகரத்துல முடிகின்றன. சரி. ஆனா ஊவில் முடியும் குற்றியலுகரமாக இருந்தால், அது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். அதாவது வன்மையான ஓசையை கொண்ட பெற்றுக்கொண்டேன், படித்துப் பார்த்தார் போன்றவற்றில்தான் மிகும். சரி, மென்தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம் ஆகியவற்றிலும் வல்லினம் மிகாதுன்னு படிச்சிருக்கேன். உதாரணமா தின்று தீர்த்தான் என்பது மென்தொடர், செய்து பார்த்தால் என்பது இடைத்தொடர். ஆமா, வன்தொடர் குற்றியலுகரத்துல வன்மையான ஓசை இருக்கிறதால வல்லினம் மிகும். ஆனா மென்தொடரும் இடைத்தொடரும் மென்மையான ஓசையை கொண்டவை என்பதால் அங்கே வன்மையான வல்லின ஒற்றுகள் சேர்வது மொழியோட இனிமையை கெடுத்துடும். அதனால மிகாது. அடுத்தது பேரெச்சத்திற்கு வருவோம். இந்த இலக்கண பேரை கேட்டாலே மாணவர்களுக்கு ஒரு தயக்கம் வரும். ஈறுகெட்ட எதிர்மறை பேரெச்சம். ஆமா, ரொம்ப நீளமான பேரு. இதுல வல்லினம் மிகும்னு படிச்சிருக்கிறேன். ஆனா இந்த நீளமான வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம்? இத தயவு செஞ்சு உடைத்து விளக்குங்களேன். நிச்சயமா, இத வார்த்தையா பிரிப்போம். ஈறு அப்படின்னா இறுதி, கெட்ட அப்படின்னா அழிந்த அல்லது காணாமல் போன. ஓகே. எதிர்மறை என்பது நெகட்டிவ் பொருள். பேரெச்சம் என்பது ஒரு பெயர் சொல்லை எதிர்பார்த்து நிற்கும் முற்றுப்பெறாத சொல். சரி. உதாரணத்திற்கு செல்லாத காசு அப்படிங்கிற சொல்லை எடுத்துக்குவோம். இது ஒரு எதிர்மறை பெயரெச்சம்.
இதுல எந்த ஒற்றெழுத்தும் வராது. எழுதாத பாடல் என்பது போல. ஆனா இதுல உள்ள இறுதி எழுத்தான தா காணாமல் போய்விட்டால் என்னாகும்? அது செல்லா காசு அப்படின்னு மாறும். சரியா சொன்னீங்க. ஒரு சொல்லோட இறுதி எழுத்து காணாமல் போகும்போது அங்கே ஓசையின் வெற்றிடம் உருவாகுது. மொழி அந்த வெற்றிடத்தை அப்படியே விட்டுடாது. அட, கேட்கவே த்ரில்லிங்கா இருக்கே. அந்த வெற்றிடம் தனக்கு அடுத்து வரும் சொல்லின் முதல் மெய்யெழுத்தை மிக வேகமாக தன்பால் ஈர்த்து கொள்ளும். அதனால் அங்கே கா ஒட்டிக்குது. ஓஹோ. செல்லா காசு, எழுதா பாடல், காணா பொருள் இவையெல்லாம் இப்படி உருவானவைதான். இறுதி எழுத்து கெட்டுப் போனதால் ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்பவே வல்லினம் மிழ்குகிறது. சாதாரண பெயரெச்சத்துல, அதாவது எந்த எழுத்தும் காணாமல் போகாத முழுமையான எழுதிய பாடல், எழுதாத பாடல் போன்றவற்றுல வெற்றிடம் இல்ல. அதனால வல்லினம் மிகாது. லாஜிக் ரொம்ப தெளிவா இருக்கு. அதேதான். இப்போ வல்லினம் மிக கூடாத இன்னும் சில முக்கியமான இடங்களை பார்ப்போம். சொல்லுங்க. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகவே மிகாது. ஒரு வாக்கியத்தோட நாயகன் அல்லது முதன்மை சொல் தான் எழுவாய். தம்பி படித்தான், யானை பிளறியது அப்படின்னு தான் சொல்லணும். ஓமை தொகை மற்றும் உருவகத்துல ஏன் வல்லினம் மிகுது? மலர்பாதம், தமிழ்த்தாய். உவமை அப்படிங்கிறது ரெண்டு வேறுபட்ட பொருட்களை ஒப்பிடுறது. பாதம் வேற, மலர் வேற. ஆமா. ஆனா பாதத்தோட மென்மையை விளக்க மலரை அதனோடு கொண்டு ஒற்றும். ஒரு வலுவான பச தேவைப்படுது. அதான் மலர்பாதம். உருவகம் இதைவிட ஒருபடி மேல போகுது இல்லையா? நிச்சயமா. உவமை வேற, உவமேயம் வேற அப்படின்னு இல்லாம ரெண்டும் ஒன்னே அப்படின்னு ஆழமா பிணைப்பதுதான் உருவகம். தமிழே தாய் அப்படிங்கறத தமிழ் தாய்ன்னு சொல்றோம். ரெண்டையும் பிரிக்க முடியாதபடி இணைக்க அங்க உறுதியான வல்லினம் மிகும். கரெக்ட். அடுத்து வினைத்தொகை மற்றும் உம்மை தொகையிலும் வல்லினம் மிகாது. எழுதுபொருள், சுடுசோறு, ஊறுகாய் என்பவை வினைத்தொகை. இவை 3 காலங்களையும் தன்னுள் சுருக்கி வச்சிருக்கிற சொற்கள். சரி. தாய் தந்தை, வெற்றிலைப்பாக்கு, இரவு பகல் என்பவை உம்மைத் தொகை. இவையும் 2 சொற்களை சுருக்கி அப்படிங்கிற உருவை மறைத்து வைத்திருப்பவை. ஓகே. இவை இயற்கையிலேயே இறுக்கமான கூட்டுச் சொற்கள் அப்படிங்கறதால இடையில வல்லின ஒற்று என்கிற கூடுதல் சுமை இவற்றுக்கு தேவையில்லை. அற்புதம். நான் சில கேள்விகளை கேட்பேன், நீங்க பதில் சொல்லுங்க. சில சமயம் நீங்க என்ன கேளுங்க, நான் விடை கண்டுபிடிக்கிறேன். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் என்னோட சேர்ந்து விடைய கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. கேள்வி நான் கேட்கிறேன். வல்லின எழுத்துகள் எவை? க, ச, த, ப. சந்திப்பிழையின் மற்றொரு பெயர் என்ன? ஒற்றுப்பிழை. அந்த, இந்த என்பன என்ன சொற்கள்? சுட்டுத் திரிபுகள். எந்த அப்படிங்கிற சொல்லுக்கு பின் வல்லினம் மிகுமா? மிகும். எந்த சட்டை அப்படிங்கிறது உதாரணம். ஐ, கு வெளிப்படையாக வரும்போது வல்லினம் மிகும். எனக்கு தெரியும். இதுல உள்ள வேற்றுமை உருபு என்ன? 4ஆம் வேற்றுமை, அதாவது கு. ஈ மற்றும் ஊவில் முடியும் எச்சங்கள் என்ன? வினையெச்சங்கள். ஓடிக் களைத்தான். இதுல வல்லினம் மிக காரணம் என்ன? அது இகரத்துல முடியும் வினையெச்சம். படித்துப் பார்த்தார். இதுல உள்ள குற்றியலுகரம் என்ன? வன்தொடர் குற்றியலுகரம். செல்லா காசு. இது எவ்வகை இலக்கணம்? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். மலர்பாதம் இதோட இலக்கண குறிப்பு தருக. உவமை தொகை. உருவகத்துல வல்லினம் மிகுமா? கண்டிப்பா மிகும். தமிழ் தாய் அப்படிங்கிறது உதாரணம். வல்லினம் மிகும் 2 எண்ணுப் பெயர்கள் எவை? 8, 10. திசை பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகுமா? மிகும். கிழக்கு கடல் மாதிரி. மரம் கூட்டல் சட்டம் எப்படி மாறும்? மரச்சட்டம் அப்படின்னு மாறும். அதாவது மீ கெட்டு வல்லினம் மிகும். எழுவாய்ச் சொற்களை அடுத்து வல்லினம் மிகுமா? மிகாது. தம்பி படித்தான் அப்படிங்கிறது உதாரணம். அது, இது, எது இவற்றிற்கு பின் வல்லினம் மிகுமா? மிகாது. எழுதிய பாடல், இதுல வல்லினம் மிகாததற்கு காரணம் என்ன? ஏனா அது பெயரெச்சம். எழுதாத பாடல் இதோட இலக்கண குறிப்பு என்ன? எதிர்மறை பெயரெச்சம். இலை பறித்தேன் வல்லினம் மிகுமா? மிகாது. இலை பறித்தேன் இதுல மறைந்துள்ள உருபு எது? 2ஆம் வேற்றுமை உருபு, அதாவது ஐ. தின்று தீர்த்தான் வல்லினம் மிகாததற்கு காரணம் என்ன? மென்தொடர் குற்றியலுகரம். எழுது பொருள் இதோட இலக்கண குறிப்பு என்ன? வினைத்தொகை. வினைத்தொகையில வல்லினம் மிகுமா? மிகாது. சுடுசோறு இதுல வல்லினம் மிகுமா? இதுவும் மிகாது. அப்படி, இப்படி, எப்படி இவற்றை அடுத்து வல்லினம் மிகுமா? கண்டிப்பா மிகும். படி என முடியும் பிற சொற்களை அடுத்து மிகாது. உதாரணமா எழுதும்படி சொன்னேன். தாய் தந்தை, வெற்றிலைப்பாக்கு இதோட இலக்கண குறிப்பு என்ன? உம்மைத் தொகை. உம்மைத் தொகையில வல்லினம் மிகுமா? மிகாது. 10 காசு இதுல வல்லினம் மிக காரணம் என்ன? அது ஒரு எண்ணுப் பெயர்.
வட்டப்பாறை. இதை எவ்வாறு பிரிக்கலாம்? வட்டம் கூட்டல் பாறை. எழுதி பார்த்தால் வல்லினம் ஏன் மிகுந்துள்ளது? அது இகரத்துல முடியும் வினையெச்சம். யானை பிளறியது மிகாததற்கு காரணம் என்ன? அது எழுவாய்த் தொடர். காய் தின்றேன், இதுல வல்லினம் மிகுமா? மிகாது. வாயப்பவளம், இது எதற்கு உதாரணம்? உருவகம், அதனால வல்லினம் மிகும். வடக்குத் தெரு, வல்லினம் மிக காரணம் என்ன? திசைப்பெயர் எதிர கிடைத்தது, இதுல வல்லினம் ஏன் மிகல? ஏனா எது அப்படிங்கிற சொல்லுக்கு பின் வல்லினம் மிகாது. பாடும்படி கேட்டுக்கொண்டார், வல்லினம் மிகுமா? மிகாது. செய்து பார்த்தாள், மிகாதற்கு காரணம் என்ன? இடைத்தொடர் குற்றியலுகரம். கடைசி கேள்வி, பொருளை தெளிவுபடுத்த உதவுவது எது? வல்லினம் மிகுதல் மற்றும் மிகாமை. முதல் விதி அந்த இந்த அப்படிங்கிற சுட்டுத் திரிபுகள். மிகும் சுட்டிக்காட்டும் அழுத்தம். உதாரணம், அந்த பக்கம். சூப்பர். 2 எந்த என்ற வினாத்திரிபு. மிகும், இதிலும் அழுத்தம் இருக்கு. எந்த சட்டை. ரைட். 3 அது இது என்ற சுட்டுப் பெயர்கள். மிகாது முழுமையான தனிச்சொற்கள். அது பறந்தது. 4 எது என்ற வினா பெயர். மிகாது எது கிடைத்தது. 5 இரண்டாம் வேற்றுமை விரி, அதாவது ஐ வெளிப்படையாக வந்தால். உறுதியா மிகும், கதையை படி. 6 நான்காம் வேற்றுமை விரி, கூ வெளிப்படையாக வந்தா. மிகும், ஊருக்குச் செல். 7 இரண்டாம் வேற்றுமை தொகை, அதாவது ஐ மறைந்து வந்தா. மறைஞ்சா மிகாது, கதப்படி. 8 எழுவாய்த் தொடர். மிகாது பெயர்ச்சொல் தனித்து நிக்கிறது. மரம் வீழ்ந்தது. 9 உவமை தொகை. மிகும், ஒப்பிட்டை பிணைக்க பசை தேவை. தாமரை பாதம். 10 உருவகம். மிகும், இரண்டும் ஒன்னேனு பிணைக்கிறோம். வாழ்க்கை படகு. 11 உம்மை தொகை. மிகாது, இரண்டும் சமம். இரவு பகல். 12 வினைத்தொகை. மிகாது, முக்காலமும் பாயும் நதி. ஊறுகாய். அருமை. 13 ஈ ஓசையில் முடியும் வினையெச்சம். மிகும், தேடிப் பார்த்தான். 14 வன்தொடர் குற்றியலுகரம். மிகும், முந்தைய எழுத்தின் வலிமை. படித்துப் பார்த்தான். 15 மென்தொடர் குற்றியலுகரம். மிகாது, வந்து சேர்ந்தான். 16 இடைத்தொடர் குற்றியலுகரம். மிகாது, செய்து முடித்தான். 17 பெயரெச்சம். மிகாது, மென்மையான சொல். வந்த பையன். 18 எதிர்மறை பெயரெச்சம். மிகாது, வராத பையன். 19 ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். மிகும், வெற்றிடத்தை நிரப்ப. வாடா பையன். 20 திசை பெயர்கள். மிகும், கிழக்கு பக்கம். சூப்பர், பாதி கிணற்றை தாண்டிட்டோம். 21 8 10 ஆகிய எண்கள். மிகும், இந்த 2ல மட்டும் 8 தொகை. 22 1 முதல் 7 வரை உள்ள எண்கள். மிகாது, 3 பேர். 23 படி என முடியும் சொற்கள். மிகாது, வரும்படி சொன்னார். 24 அப்படியானால், அப்படி, இப்படி, எப்படி. மிகும், சுட்டு அழுத்தம் இருக்கு. அப்படிச் செய். 25 ஈற்று புணர்ச்சி. மிகும், அழிந்து மாறும். குளக்கரை. 26 வியங்கோள் வினைமுற்று. மிகாது, வாழ்க தமிழ். 27 இரட்டை கிளவி. மிகாது. சலசல. 28 அடுக்குத் தொடர். மிகாது. பாம்பு பாம்பு. 29 விழித்தொடர், அதாவது அழைப்பது. மிகாது. கண்ணாவா. 30 என, ஆக என முடியும் சொற்கள். மிகும் எனக் கேட்டார். 31 அகர ஈற்று வினையச்சம். ஆணு முடிஞ்சா. மிகும் படிக்கச் சென்றான். 32 இடம் போன்ற உருபுகள் வரும்போது. மிகாது அவனிடம் சொன்னேன். 33 ஆறாம் வேற்றுமைத் தொடர். மிகாது உரிமைப் பொருள் எனது சட்டை. 34 மூன்றாம் வேற்றுமை உருபுகள். ஆல், ஆண், ஒடுன்னு வந்தா. மிகாது அவனோடு போனான். 35 ஐந்தாம் வேற்றுமை உருபுகள். இன், இல். மிகாது மரத்திலிருந்து குதித்தான். 36 மிக என்னும் சொல். மிகும் மிகப் பெரியது. 37 மற்று என்னும் சொல். இதிலும் மிகும் மற்றுப் பொருள். 38 வினை முற்றுத் தொடர். மிகாது செயல் முடிஞ்சிடுச்சு, வந்தான் தம்பி. 39 கல் விகுதி சேரும்போது. பொதுவாக மிகாது. வாழ்த்துக்கள். கடைசியா 40 இரட்டைக் கிளவியிலும் அடுக்குத் தொடரிலும் ஏன் வல்லினம் மிகாதுன்னு ஒரு வரியில சொல்லுங்க. ஏன்னா அவை இயல்பாவே ஓசைக்காகவும் உணர்ச்சிக்காகவும் அடுக்கப்படும் சொற்கள். அதுக்கு நடுவுல வல்லின பசைய வச்சா அதோட இயல்பான ஓட்டமோ வேகமோ தடைப்பட்டுடும். மிக அற்புதம். மூளை நரம்புகளை தட்டி எழுப்புற ஒரு சூப்பரான ரிவிஷனா இது அமைஞ்சது.